செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு நான் அறம் சார்ந்த செயல் தொடர்பான அந்த பதிவில் இது இப்போ மாவீரர் வாரம். அப்போ அந்த மாவீரர்களின் தியாகங்கள் சம்பந்தமாக கதைக்கலாம் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு இனம் என்று சொன்னால் அந்த இனத்தின் வரலாறு எப்பவும் முக்கியமாக பார்க்கப்படும். அந்த வரலாறு தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அந்த வரலாற்று சம்பவங்கள் எங்களோட சமூகத்தை, எங்களோட தலைமுறையை எப்பவுமே வழி நடத்தி கொண்டு இருக்கும். அந்த வரலாறுகளை பார்க்கல நாங்கள் அது பெருமைப்படுவோம். ஓகே, இவ்வளவு ஒரு வரலாற்றின் இனத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட தலைமுறைகளும் இந்த வரலாற்று இனத்தில் தான் வாழப்போகுது என்று சொல்லி நாங்கள் பெருமைப்படுவோம். அதே மாதிரி இப்போ இந்த மாவீரர் வாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உண்மையில அந்த மாவீரர் வாரம் தொடங்குறது அதை நினைக்கைக்குள்ளே எங்களோட மனசெல்லாம் ஒரு விதமான என்னென்று சொல்ற ஒரு 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 புத்துணர்வும் வரும். அதே வேளையில ஒரு கவலை, அந்த எல்லா உணர்வுகளும் கலந்த ஒரு நிலைமையில நாங்கள் இருப்போம். உண்மையில இந்த பூமி பந்தில எங்கட அந்த ஈழத்தமிழினம் செய்த மாதிரியான அந்த உன்னதமான தியாகம், அந்த அர்ப்பணிப்பு என்று சொல்றது உலகத்திலே எங்கேயுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு சின்ன இனம், அந்த சிறிய ஒரு இனத்தில இருந்து அந்த இனம் விடுதலை பெற வேணும், அந்த இனம் எல்லா இனங்களை போல சுதந்திரமாக வாழ வேணும் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்துக்காக தங்களோட உயிரையே, எல்லாருமே அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்குத்தான் நாங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு மட்டும் எல்லா முயற்சியும் செய்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த மாவீரர்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பால் பட்டு தங்களோட உயிரை கூட ஒரு இனத்துக்காக, இன விடுதலைக்காக கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதை போல தியாகமும் அர்ப்பணிப்பும் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு 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 சமூகத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் நினைக்கல ஒரு பக்கம் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவை என்ன நோக்கத்துக்காக அந்த மாவீரர்களின் தியாகங்கள் எல்லாம் செய்தினமோ அது இன்னும் அடையாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்றது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயம். அதுகளெல்லாம் நாங்கள் அந்த மாவீரற்ற தியாகங்கள், அந்த வாழ்க்கைகள் நினைச்சு பார்க்க எல்லாமே வீணா போட்டுதோ என்ற அப்படி ஒரு நிலையதான் சில விடயங்களுக்கு இருக்கும். ஆனா நிச்சயமா அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏனென்று சொன்னால், உலகத்தின் வரலாறு, மற்ற இனங்களின் வரலாறுகளை நாங்கள் பார்க்கல எங்களை இனமும் எப்பவும் ஒரு நாளைக்கு விடுதலை அடைஞ்சு ஒரு சுதந்திரமான தமிழில தனி ஈழத்தை அமைக்கும் என்ற அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா உண்மையில நாங்கள் இந்த வாரத்தில அந்த மாவீரர்களின் அந்த அளப்பரிய உன்னதமான அந்த தியாகத்தை நாங்கள் நினைக்கிற அதே வேளையில எங்கட தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய அந்த தியாகங்களின் செய்திகளை, அந்த வரலாறுகளை எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக கடத்த வேணும். அப்படி எங்கட வரலாறுகளையும், மாவீரர்கள் எங்களுக்காக செய்த தியாகங்களையும், ஒரு இன விடுதலைக்காக தங்களோட உயிரை கூட கொடுத்துட்டு நாங்கள் போறோம், எங்கட இனம் சுதந்திரமா வாழட்டும் என்று சொல்ற அந்த அளப்பரிய தியாகத்தின் வரலாறுகளை நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கடத்த வேணும். அப்படி கடத்தைக்க ஒன்று வரலாறுகளை அறிஞ்சு கொள்ளுவினோம் பிள்ளைகள். மற்றது இந்த வரலாற்றில் நாங்கள் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இனமாக இருந்திருக்கிறோம், எவ்வளவு தியாகங்களை எங்களோட இனம் செய்திருக்குது என்ற அந்த உண்மைகள் எங்களோட பிள்ளைகளுக்கு உள்வாங்கிக்குள்ளதான் அவைகளும் இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வினோம். பிறகு தங்கட தலைமுறைக்கும் அதுகளை தங்கட பிள்ளைகளுக்கும் இந்த தியாக வரலாற்றை சொல்லுவினோம். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு தலைவன் எப்படி இருக்க வேணும். இப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதுக்கு பொதுவா தலைவர்கள் என்று சொன்னால் ஒன்று பதவி, பணம், இது ரெண்டுக்கும் விலை போராக்களாத்தான் நாங்கள் நார்மலா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா இதுகளுக்கு எல்லாம் அப்பால ஒரு தலைவன் இருந்தால், அந்த தலைவன் என்றால் என்ன என்ற அந்த ஒரு இலக்கணத்துக்கு ஒரு பொருள் தார வகையில தேசிய தலைவர் எங்களோட நாங்கள் இருக்கிற காலத்துல வாழ்ந்திருக்கிறார், வாழ்ந்து எந்த கொள்கைக்காக அவர் வாழ்ந்தாரோ அந்த கொள்கைக்காகவே மறைந்திருக்கிறார் என்ற செய்திகள் எங்களுக்கு உண்மையில
நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு இதில் கடத்த வேணும். அதே மாதிரி உலக வரலாற்றிலேயே அளப்பரிய தியாகங்களை செய்த அந்த மாவீரர்களை அந்த ஒவ்வொரு வரலாறுகளை நாங்கள் சொல்ல வேணும். எப்படி ஒவ்வொரு தியாகங்களும் அவை தங்களோட கடைசி உயிர் போகைக்குள்ள கூட எவ்வளவு அந்த நம்பிக்கையோட தமிழீழம் என்னது எங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட அவை இந்த உலகத்தை விட்டு போன வேண்டாம் அந்த செய்திகளை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்றது கூடத்தான் இந்த வரலாற்று பணியை தொடர்ச்சியாக நாங்கள் இறந்து போகலாம். அடுத்தது எங்களோட வர பிள்ளைகள் அதுக்கு பிறகு நீண்ட கால சில இனங்களில் நீண்ட கால வரலாறுகளுக்கு பிறகுதான் இந்த நாடு கிடைக்கலாம். அப்ப அந்த வரலாறுகள் கடத்தப்படுறதுக்கு நாங்கள் ஒரு சிறிய இனமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றுகளை கடத்த வேணும். ஏனென்றால் எங்களை இந்த வரலாற்றை மழுங்கடிக்கிறதுக்கும் இல்லாமல் செய்யறதுக்கும் இலங்கை அரசாக இருக்கலாம், இல்லாட்டா பிராந்திய அரசாக இருக்கலாம், குறிப்பாக இந்திய அந்த ஆரிய சமூகம் நிச்சயமா விரும்பாது. நாங்கள் வரலாற்றுலேயே அதில் பார்க்குறோம். இப்போ நாங்கள் இதில் விரும்பி அவைக்கு விருப்பம் இல்லைன்னு இப்போ இந்த தனிப்பட்ட இதில் நான் சொல்லல, வரலாறு அந்த பாடத்தை நாங்கள் பார்த்தோம்னா விரும்ப மாட்டோம். தமிழ் சமூகம் அதிகாரத்தோடு இருக்கிறது இவர்களும் விரும்ப மாட்டினோம். அப்போ அதாலே அதை மழுங்கடிக்கிறதுக்கு அந்த செய்திகள். இனி உலகம் ஏன் விரும்பாதுன்னு சொன்னால் பொதுவாக ஒரு சிறிய சமூகம் இவ்வளவு ஒரு தியாகங்கள் அர்ப்பணிப்புகளோட வரலாறுகளை அமைக்கல இது மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அப்ப அதன் வழியில மற்ற இனங்களும் போராடுமன்றதால நிச்சயமா உலக சமூகங்களை ஒடுக்குற இனங்களை ஒடுக்குற அரசுகள் விரும்பாது. அதுகளையும் மீறி நாங்கள் இந்த வரலாற்று உண்மையை எங்களோட வரலாறுகளை உன்னதமான தியாகங்களை தேசிய தலைவற்ற அந்த வரலாறு அவர் எப்படி ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் என்ற அந்த தலைவனுக்கு கீழே 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் எப்படி ஒரு இனம் சுதந்திரம் அடைகிறதுக்காக எல்லா ஆசாபாசங்களையும் விட்டு அவைகள் எப்படி இதுகளை கடந்து தங்களோட உயிர்களை இந்த இனத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டதை நாங்கள் நினைவு கூறுற இந்த மாதத்துல நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை சொல்ல வேணும். சொல்றதுக்கு கொண்டு வரலாறை கடத்துவோம் பிள்ளைகளுக்கு. 2வது பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த போத வஸ்துக்கள் சினிமா இப்படி பலவிதமான கேளிக்கைகள் இருக்குது. அதுகள்ல இருந்து எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லி அவைகளை சரியான வழியில வழிநடத்துறது கூட இந்த வரலாறு மாவீரர்களின் அந்த அர்ப்பணிப்புகள் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. அப்ப இந்த வாரத்துல இதுகளை நாங்கள் பிள்ளைகளோட கலந்து இந்த கதைகளை குடும்பங்கள் ஒவ்வொருத்தருமே இதுகளை கதைத்து நாங்கள் இதுகளை கடத்தி எங்களோட அடுத்த தலைமுறையிலேட்ட எங்களோட இந்த புனிதமான வரலாற்று அந்த தமிழீழம் என்ற அந்த சுதந்திர நாடு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த வரலாற்று பாதையில பயணிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட தலைமுறைகளையும் நாங்கள் வழிநடத்துறதுக்கு இந்த வரலாறுகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேணும். அப்ப அந்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் நாங்கள் நினைவு கூறுற இந்த மாவீரர் வாரத்தில் இந்த பதிவை செய்யலாம்னு நினைச்சேன்னா மீண்டும் இன்னும் ஒரு பதிவில அறம் சார்ந்த சிந்தனையில உங்களை சந்திப்போம். நன்றி.